ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசிஸ் ஹேண்ட் ஒர்க். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான க்யூட்டான க்ராச்செட் ஹூக் கேசஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் சுமதி சுப்பிரமணியன் அவங்க வந்து ஹூக் கேஸ் வந்து சொல்லித்தாங்க சிஸ்டர்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதனால் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து க்ராச்செட் ஹூக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதே நேரம் நம்ம கிட்ஸுக்குமே வந்து இது பென்சில் பவுச்சாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹூக்ஸ் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்கேல், ஸோ இது வந்து பென்சில் பவுச்சாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். வாங்க இதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ராச்செட் ஹூக் கேஸ் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் வந்து கங்கா சம்மர் லவ் 100% காட்டன் யான் எடுத்துருக்கிறேன். பிளெண்ட் சைஸ் வந்து 2 ஃபைன். ஓகே, நான் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து அக்ரலிக் யான்லேயும் ட்ரை பண்ணலாம். ஹூக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 3.5 mm ஹூக் சைஸ். நெக்ஸ்ட் யான் நீடில், சிசர்ஸ், அப்புறம் ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா ஒரு பீஸ் ஆஃப் யான் மட்டும் போதும் மார்க் பண்ணுறதுக்கு. யான் வந்து எந்த யான்னாலும் யூஸ் பண்ணால் நல்லா வருமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஸ்வெட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா தான் ஒரு உள்ளன் யான், திக் யான் யூஸ் பண்ணணும். அப்புறம் பேபிஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் காட்டன் யான் யூஸ் பண்ணால் தான் குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நல்லா ஸ்கின்னில் ரேஷஸ் எதுவும் வராது. அக்ரலிக் யான் சொல்லப்போனால் அது ஆர்டிஃபிஷியல் யான். காட்டன் யான்லேயே வந்து 2 ப்ளே யான், 5 ப்ளே யான் நிறையா டைப்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அமிகுருமி பண்ணும்போது காட்டன் யான் யூஸ் பண்ணால் தான் அந்த ஸ்டிஃப்னஸ் ஃபினிஷிங் எல்லாம் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கோஸ்டர் அப்படி இல்லைன்னா பென்சில் கேசஸ் பண்ணும்போது நம்ம எந்த டைப் ஆஃப் யான்லேயும் ட்ரை பண்ணிக்கலாம். ஷேப் வந்து மாறாது, சைஸஸ் தான் டிஃபராக இருக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் பேசிக்ஸ் வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணிக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 2, 1 2, ஓகே, செயின் 2. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம வந்து 6 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஹாஃப் டபுள் க்ரூஷேக்கு யான் ஓவர், சர்க்கிள்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். 3 லூப்ஸையுமே எடுங்க. 1 2 3 4 5 6 times half double crochet. 1 2 3 4 5 6. சர்க்கிள் எப்படி இல்லைங்க, க்ளோஸ் ஆயிரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் செயின் 2 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, செயின். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 செயின் 2. இது செயின் 2ஓட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி செயின் 2 இருக்குல்ல அந்த வீல் வந்து ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள். 2 லூப்ஸ் தெரியும். யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதான் ரவுண்ட் 1. ரவுண்ட் 1ல் 6 செயின்ஸ் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6. ஸோ செயின் 2 செகண்ட் ரவுண்ட் செயின் 2 போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 2. நெக்ஸ்ட்டு செயினில் 6 செயின்ஸ்லையுமே 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே.
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, last stitch 11, 12. Okay, 6 chainsலையும் 2 times half double crochet பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண அந்த ஸ்டிச், இது வந்து ஃபேக் ஸ்டிச், இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. செயின் 1 2, செயின் 2ஓட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ரவுண்ட் 2ஓட எண்டில் 12 செயின்ஸ் இருக்கும். ரவுண்ட் 3, செயின் 2 1 2, 12 செயின்ஸ்லையுமே 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு செயின் வந்து இது. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு செயின். ஒவ்வொரு செயினுக்கு மேலேயும் 1 டைம் மட்டும் ஹாஃப் டபுள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஸோ அழகாக பெண்ட் ஆகிருக்கு பாருங்கள். 11 12. ஓகே, 12. ஸோ இப்படி பெண்ட் ஆகி வரும். நம்ம வந்து லாஸ்ட்டாக செயின் 2, இந்த ஸ்டிச் வந்து ஃபேக் ஸ்டிச். செயின் 2 1 2, செயின் 2ஓட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். செயின் 1 2, இந்த வீலை ஸ்ட்ரெயிட்டாக இன்சர்ட் பண்ணிங்கன்னா இங்கே வரும். இழுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்கு முந்தின ஸ்டிச்சில் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸ்டிச் மார்க்கர் இல்லைன்னா பீஸ் ஆஃப் யான் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, யானை கிராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு, கட் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப் வந்து இது வந்து ஒரு லெக். ஓகே, இதே இது நம்ம நெக்ஸ்ட் வந்து ஒரு லெக் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் லெக் வந்து பண்ணியாச்சு. அதே மாதிரி செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணியாச்சு. சென்டரில் இருக்கிற இதை வந்து நம்ம யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 2 லெக்கையும் ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம ஒர்க் பண்ணதை இப்படி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த 2 லெக் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி நம்ம ஒன்றா ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பாடியெல்லாம் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எங்கே ஜாயின் பண்ண போகிறோன்னா, நம்ம ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, நம்மளோட லாஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரோஷே. ஸோ அந்த இடத்துல ஹூக் இன்சர்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்பேஸில் ஹூக் இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்படி ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, ஃபேக் ஸ்டிச். அதுக்கு அடுத்த செயின்லேருந்து 1 டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 2 1 2. நெக்ஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க, அது வந்து நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ண செயின். அதுக்கு அடுத்த செயின் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணுங்கள். ஸோ ரெண்டுலேயுமே எண்டில் எவ்வளோ இருந்துச்சு, 12 ஹாஃப் டபுள் குரோஷே. 12 ஹாஃப் டபுள் குரோஷே மேலேயும் இங்கே 12 இங்கே 12. ஸோ 24 ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணணும். 2 3 4
6, 7, 8, 9, 10, 11, 12. லாஸ்ட் இது 12. ஸோ இந்த பக்கம் 12 பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்து 12. ஓகே, இதுதான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண செயின். நெக்ஸ்ட் செயின்லேருந்தே ஹூக்கை இன்செர்ட் பண்ணுங்கள். 1, 12க்கு அப்புறம் 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செயின் இருக்கும். இது வந்து இதில் இருக்கிற அந்த ஃபேக் ஸ்டிச். ஓகே, இந்த செயினை ஸ்கிப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ண போகிறோன்னா செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ண போகிறோம். செயின் 2 இங்கே இருக்குது. நம்ம போட்ட செயின் 2 ஹூக்கை இன்செர்ட் பண்ணி ஆன கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பாடி வந்து பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ண ரவுண்ட் வந்து ரவுண்ட் 4. ரவுண்ட் 4ஓட எண்டில் வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 13 வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒன் டைம் மட்டும் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ண போகிறோம். செயின் 2ல் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. செயின் 1, 2. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டிச். ஓகே, இதுதான் நம்மளோட ஹாஃப் டபுள் குரோஷேயோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 5 24 ஸ்டிச்சஸ் பண்ணியாச்சு. இந்த ஃபேக் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிடுங்க. செயின் 1, 2. செகண்ட் செயினில் நம்ம எப்போவுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு ஹாஃப் டபுள் குரோஷேயோட டாப். நம்ம வந்து செகண்ட் செயினில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஸோ ரவுண்ட் 5லேருந்து ரவுண்ட் 13 வரைக்கும் இதே தான் ரிப்பீட் பண்ணணும். நான் ரவுண்ட் 5 முடிச்சிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் 6 செயின் 2 போட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் குரோஷேயோட டாப் ஒவ்வொரு செயின்லேயுமே ஒன் டைம் ஹாஃப் டபுள் குரோஷே பண்ணணும். ரவுண்ட் 5 பண்ணியிருக்கிறேன். 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. 9 ரவுண்ட்ஸ்க்கு வந்து இதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து எண்டில் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்ட் 13 வரைக்கும் பண்ணியாச்சு.
ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் 13ல வந்து செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுறேன். ரவுண்ட் 14 செயின் 2 ஹேண்ட்ஸ் பண்ண போகிறோம். செயின் 2 நெக்ஸ்ட் 8 ஸ்டிச்சஸ்க்கு வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இன்னும் கொஞ்சம் பண்ணணும். இந்த கார்னர் வரைக்கும் பண்ணணும். இந்த கார்னர் ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும். ஸோ 9 10 வரைக்கும் பண்ணணும். 9 10. ஓகே, 9 10. ஸோ கார்னரில் தான் ஹேண்ட் பண்ண போகிறோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் half double crochet, 1 same stitchல again one more time, next stitch 2 times half double crochet, 1 same stitchலயே again one more time. So 2 times half double crochet next 2 stitchesல பண்ணியிருக்கிறோம். again இந்த next corner stitch இருக்கு பார்த்தீங்களா, இது ரீச் ஆகிற வரைக்கும் one time half double crochet பண்ணணும். okay, 1 2 3 4 5 10. okay, லாஸ்ட்டாக இருக்கிற 2 ஸ்டிச்சஸில் 2 times half double crochet, 1 same stitchல again one more time, 2 next stitchல 2 times half double crochet, 1 2. okay, இது வந்து செயின் 2 போட்டது. செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 15 செயின் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. எங்கே வரைக்கும்னா நம்ம இந்த கார்னரில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம்ல, இதை தவிர மற்ற எல்லா இதுலேயுமே ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே அது ரீச் ஆகிற வரைக்கும். 1 2 3 9 10 வரைக்கும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணது வந்துருச்சு. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த 4 ஸ்டிச்சஸ்லேயுமே 1 2 3 4 ஸ்டிச்சஸ் மேலேயுமே 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே 1 டைம் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் 1 2 third time, 1 2 fourth time, 1 2. okay, next 10 stitchesக்கு one time half double crochet, 1 2 3 4 5 6 7 10. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பார்ட் வருது, இந்த பக்கம் நம்ம பண்ண 4 ஸ்டிச்சஸ் வருது. 4 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ 1 2 3 4 லாஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே, 1 2 again second time, 1 2 third time, third stitchல 1 2 last fourth stitchல 1 2. okay, ஸோ இது வந்து செயின் 2 போட்டது. செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச்.
ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் 15. செயின் 2 ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஹாஃப் டபுள் க்ரூஷே நம்ம பண்ணணும். இந்த டைம் எது வரைக்கும் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, 2 டைம்ஸ் டபுள் க்ரூஷே. இதில் வந்து இந்த மிடில் 4 ஸ்டிச்சஸ் 1 2 3 4 இது வரைக்கும் மட்டும் நம்ம 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணணும். டோட்டலாக நம்ம 4 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். அதில் மிடில் 4 ஸ்டிச்சஸில் மட்டும் இங்கே பாருங்கள், இங்கே 2 2 பண்ணியிருக்கிறதுலலாம் 1 டைம் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷேயோட டாப்பில் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மிடில் 1 2 3 4ல் டபுள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹூக் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், ஃப்ரண்ட் லூப்பில் மட்டும் இப்படி இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணிக்கோங்க, 1 டைம் டிக்ரீஸ், அகெயின் 1 more டைம் டிக்ரீஸ் பண்ண போகிறோம், யான் ஓவர், ஹூக் ஃப்ரண்ட் லூப், அகெயின் ஹூக் ஃப்ரண்ட் லூப், யானை கிராப் பண்ணுங்கள், ஃபுல்லாக இப்படி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷேயில் ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு டைம் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள், ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள் டாப்பில். ஸோ சைடில் 2 டைம்ஸ் மட்டும் டிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் எல்லாத்துலேயுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். எங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட்டாக 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருப்போம், இங்கே பார்த்தாலே தெரியும். ஸோ 1 2 1 2 1 2 லாஸ்ட்டாக 1 2 இதில் இந்த மிடில் 4 ஸ்டிச்சஸில் மட்டும் ஓகே 1 2 3 4ல் மட்டும் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் மேலேயுமே 1 டைம் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் வந்து 4 ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. ஸோ ஃப்ரண்ட் லூப் டிக்ரீஸ் பண்ணுறோம், கிராப் பண்ணுங்கள், டிக்ரீஸ், செகண்ட் டைம் டிக்ரீஸ். ஓகே, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட டாப்பில் 1 டைம் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1 2 ஓகே. நெக்ஸ்ட் செயின் 2ஓட டாப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். ரவுண்ட் 16 முடிஞ்சிருச்சு. ரவுண்ட் 17 செயின் 2 ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1 2 3 4 ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோல்டட் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிச் ஓகே, இந்த கார்னரில் இதில் மட்டும் டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அது வரைக்கும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 13 செயின்ஸில் ஃபஸ்ட்டு 13 செயின்ஸில் ஹாஃப் டபுள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். இந்த ஃபோல்டட் பார்ட்டில் டிக்ரீஸ் பண்ண போகிறேன் 1 டைம் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லையுமே 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. 1 2 3 ஓகே. நெக்ஸ்ட்டும் 13 டைம்ஸ் வந்து 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட் 1 டைம் டிக்ரீஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக இருக்கிற 2 செயின்ஸில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஃபஸ்ட்டு செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இதான் ரவுண்ட் 17 முடிச்சிட்டோம். ரவுண்ட் 18 19 20 ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ்.
3 ரவுண்ட்ஸ் வந்து செயின் 2 போட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சஸோட மேலேயுமே ஒன் டைம் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். ரவுண்ட் 18 செயின் 2 இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலேருந்து ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே 1 2 3 4 5 எந்த இன்க்ரீஸும் இல்லை டிக்ரீஸும் இல்லை. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணுங்கள். 18 19 20 ரவுண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ரவுண்ட் 18 வந்து முடிச்சிருக்கிறேன். எனக்கு வந்து ரவுண்ட் 18ல் 30 ஸ்டிச்சஸ் வருது. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து 19 20யும் இதே தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். 30 ஸ்டிச்சஸ் இருக்கணும். செயின் 2ஓட டாப்பில் எப்போவுமே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் 2 போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 19 and 20 ரவுண்ட் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரவுண்டு 30 வரைக்கும் முடிச்சாச்சு. செயின் 1 2 செயின் 2ஓட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச். இப்போ நம்ம வந்து பவுச்சோட கவர் வந்து பண்ண போகிறோம். அதாவது ஃப்ளாப் வந்து பண்ண போகிறோம் ஃபோல்டு பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பட்டன் ஃபிக்ஸ் பண்ணுவோம், இங்கே வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து செயின் 2 அதோட ரவுண்ட் 1 செயின் 2 ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து நம்ம போட்ட செயின் 2. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒரு டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே கார்னர் ரீச் ஆகிற வரைக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வரைக்கும் 1 2 3 4 14 15. ஓகே, 15 செயின்ஸுக்கு வந்து நான் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே பண்ணியிருக்கிறேன் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ரவுண்ட் 2 and 3 வந்து ஒரே இதை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். என்னென்னா செயின் 2 டேர்ன் யுவர் ஒர்க்கை டேர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு செயின்ஸ்க்கு மேலேயுமே ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே 15 செயின்ஸ். ஓகேவா? 1 2 3 இப்படியே பண்ணுங்கள், எண்டு வரைக்கும் பண்ணணும். 14 15 வந்து இந்த இங்கே இருக்கும் லாஸ்ட். இது மிஸ் பண்ணிடாதீங்க. 15th one ரவுண்ட் 3 கவரில் செயின் 2 போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு 15 செயின்ஸ்லேயுமே ஒன் டைம் மட்டும் ஹாஃப் டபுள் க்ரோஷே. இப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரவுண்ட் 3 முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா. இப்போ ரவுண்ட் 4 பட்டன் ஹோல் பண்ண போகிறோம். செயின் 2 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 செயின்ஸுக்கு மட்டும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 6 6க்கு மட்டும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. செயின் 2 நெக்ஸ்ட் இருக்க 2 ஸ்டிச்சஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஸ்டிச்சஸ்லேருந்து லாஸ்ட் 6 ஸ்டிச்சஸ் வரைக்கும் ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. 1 2 3 4 5 லாஸ்ட்டாக 6th ஸ்டிச். ஓகே, ஸோ நம்ம வந்து பட்டன் ஹோல்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து செயின் 1 போட்டு கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பியரோட இயர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பேர் க்ராச்செட் ஹூக் பவுச்சுக்கு வந்து
இயர்ஸ் வந்து நம்ம பண்ணி அட்டாச் பண்ணிடலாம். இயர்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம லெக் பண்ணோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மேஜிக் சர்க்கிள் போட்டோம். அப்புறம் 6 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே ரவுண்ட் 1. ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரூஷேலையும் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ரவுண்ட் 3 ஒவ்வொரு செயின்ஸ் மேலேயும் ஒரு டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. அதே இது நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் இயர்ஸுக்கு. ஸோ நான் இங்கே பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். ரவுண்ட் 1 மேஜிக் சர்க்கிள், செயின் 2, 6 ஹாஃப் டபுள் க்ரூஷே. ரவுண்ட் 2ல் ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரூஷே மேலேயும் 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸோ ரவுண்ட் 2 12 ஹாஃப் டபுள் க்ரூஷே. ரவுண்ட் 3 செயின் 2 போட்டுட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரூஷே மேலேயும் ஒரு டைம் டபுள் க்ரூஷே. ஸோ 12 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஸ்லிப் ஸ்டிச் வந்து செயின் 2 மேலே ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இயர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு ரவுண்ட் மட்டும் பண்ண போகிறோம். ரவுண்ட் 4 செயின் 2, சேம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயுமே ஒன் டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. ஓகே, 1 2 3 4 5 6 11 12. ஓகே, ஒவ்வொரு ஸ்டிச்சஸ் மேலேயும் இப்போ என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷே, செயின் 2 விட்டுருங்க. ஃபஸ்ட்டு டபுள் க்ரூஷியோட டாப்பில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். இதான் நம்மளோட இயர் ரெடி ஆயிடுச்சு. நல்லா லாங் டைல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இயரில் இந்த பக்கம், அதாவது இது வந்து நம்ம ஹூக் வந்து போடுற அந்த கேஸ். ஓகேவா, இங்கே வந்து பட்டன் இருக்கும். நம்ம எங்கே தைக்க போகிறோன்னா இப்படி திருப்பிக்கோங்க. இந்த சைட் தைக்க போகிறோம். இந்த பக்கம் இந்த லூப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே. ஓகே, நீங்கள் வந்து எப்படினாலுமே தைக்கிற டெக்னிக்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் எப்படினாலும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியருக்கு வந்து நம்ம இயர் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். ஸோ பட்டன் வந்து தைச்சிடலாம். கரெக்டாக பட்டன் வந்து இப்படி போகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன யான் நீடில் எடுத்துக்கோங்க. பட்டன் ஹோல்குள்ளே போகிற மாதிரி நீடில் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பியர் பவுச்சுக்கு வந்து நம்ம ஐஸ் அண்ட் நோஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பிளாக் யான் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி யான் நீடில் கோர்த்துட்டு
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பியருக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம லெக்கில் பண்ணோம்ல ரவுண்ட் 1 2 3 சேம் ரவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன். மேஜிக் ரிங் 6 செயின் 2 6 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ரவுண்ட் 2 ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷேலையுமே 2 2 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ரவுண்ட் 3 செயின் 2 போட்டு ஒவ்வொரு ஹாஃப் டபுள் க்ரோஷேலையும் 1 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி சைடில் வந்து நீங்கள் தச்சிருங்க. தைக்கிறதுக்கு வந்து இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எப்படினாலுமே நீங்கள் தைச்சிக்கலாம். பவுச் வந்து உள்ளே விட்டு தைச்சிடாதீங்க. ஸோ நம்ம அப்புறம் ஐட்டம்ஸ் வைக்க முடியாது, அதுக்கு மட்டும் பார்த்து மேலாப்பில் தைச்சிருங்க. லாஸ்ட்டாக வந்து நீங்கள் இப்படியே விட்டுறதுனாலும் விட்டுறலாம். நம்மளோட பியூட்டிஃபுல்லான பென்சில் கேஸ் ஆர் க்ராச்செட் ஹூக் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு குட்டியாக ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா, ஹார்ட் எல்லாம் இந்த மாதிரி ஃப்ளார் ஸ்டார்ஸ் இந்த மாதிரி க்ராச்செட் ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இதை வந்து இந்த ஹேண்டில் வச்சு இப்படி நீங்கள் வந்து ஃபெவிக்விக் வச்சு ஒட்டிடுங்க. இதுவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மாதிரி டிப்பில் வந்து க்ளூ போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட க்யூட்டான பியூட்டிஃபுல்லான டெடி க்ராச்செட் ஹூக் கேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கிட்ஸுக்கு கூட இது வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து பென்சில் கேஸஸாக வந்து கொடுத்து விடலாம். ரொம்ப வந்து யூனிக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.